குட் மார்னிங் சார். ஓ குட் மார்னிங் பரத். சிஎம்சிஎஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓ அதா குட். அப்புறம் இந்த எல்எம்சி கம்பெனியோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. மறக்காம சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே சார். மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னோட பேக்ல எடுத்து வச்சுட்டு கார்ல டிராப் பண்ணிடுங்க. ஓ ஷூர் சார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். மடிக்கேரியில ஹுண்டூருங்கிற இடத்துல தனியா அந்த வீடு இருந்தது. இன்னைக்கு கூட ஜனங்க அந்த வீட்டு பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த வீடை இன்னும் பேய் வீடுன்னு தான் அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட வம்சத்தை சேர்ந்தவங்களே அந்த வீட்டுல தங்க வராங்க. நாள் ஆக ஆக அந்த வீட்டுல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதனால அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அந்த வீட்டோட முதலாளி 100 வருஷத்தை தாண்டி அதே வீட்லயே வாழ்ந்திருக்காராம். அவ்வளோ பெரிய வீட்டுல அவருக்கு பிடிச்ச இடமே காரிடார்ல இருக்கிற கல்லாலான அந்த சேர் தானா. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அந்த பெரியவர் அந்த சேர்ல உட்கார்ந்தேதான் பொழுத போக்குவாராம். அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருமக அந்த கல்லாலான சேரை உடைச்செறிஞ்சு அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாளாம். இத பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச அந்த பெரியவரோட ஆத்மா அந்த மருமகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுதா. எவ்வளவு பெரிய விசித்திரமான கதை இல்ல இது. இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் மிஸ்டர் அருண் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அருண், வெல்கம் டு தி ப்ரோக்ராம். மந்த்ரா, என்ன சீரியஸா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. அப்ப போலாம் வா. கம் ஆன். போலாம். ஹாய் ஸ்லோக். ஹாய் சமந்த். அட, நீ எப்ப வந்த ஷமந்த்? வரத இங்க இவன் தான் ஃபுல்லா இங்க இன்சார்ஜ். இங்கேயே இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டான். Thank you so much. It's my Thank you pleasure. so much. வாங்க நீ. நாம வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துருவோம். Oh, sure, Come on, sure. let's go. என்னாச்சு மந்த்ரா? ஏன் கத்துன? அண்ணி, இவனை பார்த்து பயந்துட்டீங்களா? இவன் பேரு அஜய். இத்தனை வருஷமா இந்த வீடு எஸ்டேட் எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் முரட மாதிரி இருந்தாலும் ஹீஸ் அ நைஸ் பர்சன். உங்களுக்கு எதாவது வேணும் இல்லை கொண்டு வரணும்னா சொல்லுங்க, இவன் கொண்டு வந்துடுவான். ஓகே பாஸ், புது வீடு புது லைஃப், ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். என்னடா நீ உள்ள வரலையா? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. வாங்க ஷமந்த், ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். அண்ணே, வெறும் காஃபி கொடுத்து அனுப்பிச்சலான்னு பார்க்காதீங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? ஓகே தென். ஓகே, பை. ஆல் தி பெஸ்ட். வெல்கம் டு அவர் ட்ரீம் ஹவுஸ். வாவ், மை குட்னஸ். ஓ, this is fantastic. Oh my god, marvelous. Wow. இது வெறும் வீடு இல்ல, என்னோட கனவு. நான் பிறந்த வீடு. இந்த வீட்டுல தான் நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மாவோட நினைவுகள், அவங்க சிரிப்பு எல்லாமே இருக்கு. இப்ப என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட வந்திருக்கேன். அந்த இனிமையான நினைவுகளும் உன் கூட வாழ போற வாழ்க்கையும் நம்மளுடைய காதலும் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சு இருக்கணும். அதான் என்னோட ஆசை. இன்னிலிருந்து இந்த அரண்மனையோட மகாராணி நீதான்.
உன்னோட இந்த கண்ணோட வெளிச்சம் பெரிய ஒளியா மாறி இந்த வீட்டை எப்பவுமே பிரகாசமா வச்சிருக்கணும். உன்னுடைய சிரிப்பு சத்தம் இந்த வீட்ல எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும். நாம 2 பேரும் இங்க ஃபெவிகால் மாதிரி எப்பவும் பிரியாம இருக்கணும். பால்கனி ஹைட் இன்னும் ஒரு அடி ஜாஸ்தி இருக்கணும். 4/7 வச்சிருங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். மார்னிங். ஒர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு சார். அந்த பக்கம் தான் டிடி போயிட்டு. ஓகே. அங்க என்ன நடக்குது? சார் அங்கே சிசிஎம் மோல்டிங்கோட ஃபைனல் ப்ராசஸிங் நடக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. எஸ் சார். இவங்க வீட்ல இருந்து எது வந்தாலும் அழுகி போயிருக்கேன். பார்பெண்டர் வேலை முடிஞ்சுதா? போய்கிட்டு இருக்கு சார். சீக்கிரம் முடிக்க பாருங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் மந்த் ஆர்சி இருக்கு. இன்னும் 2 நாளில் கம்ப்ளீட் ஆயிரும் சார். அப்புறமா அந்த கான்ட்ராக்டருக்கு சொல்லிடுங்க. ஓகே சார். இந்த தடவை இந்த ஃபில்டர் பண்றதை நிறுத்தலனா அவர் கான்ட்ராக்டர் நிறுத்திடுவோன்னு சொல்லுங்க. ஓகே சார். அங்க எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு சார். எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ, ஹாய் பாஸ். ஏய், ஹாய் ஜூனியர். உங்களோட வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. டீ சாப்பிடுங்க. ஓ, தேங்க் யூ. குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் நம்ம ஏமாத்த கூடாது. இந்த தடவை எதுவுமே நடக்காது பாஸ். கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன். குட். அப்புறம் எப்படி இருக்கு உங்க புது வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர். பெங்களூரோட இது எவ்வளவோ நல்லா இருக்கு. நவ ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி யூ நோ. அப்ப பார்ட்டி எப்ப பாஸ்? பார்ட்டிக்கு என்ன, எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க பாஸ். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வீட்டு வேலைக்காரி வேணும். நல்லவளா இருக்கணும், நல்ல வேலையும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவுதானே? எங்க அம்மாட்ட சொன்னா 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ணிடுவாங்க. நாளைக்கே அனுப்பி விட்டுறேன். கௌசல்யா ராமபூர்வா சந்தியா சபஸ்ததே உஷ்டிஷ்ட கமலா காந்த சைலோ. என்னங்க? என்னங்க? என்ன மந்த்ரா? யாரோ வந்திருக்காங்க. கொஞ்சம் யாருன்னு வந்து பாக்குறீங்களா? வரேன். பாருங்க, யார் இவங்க? நீங்க வர சொல்லிருந்தீங்களா? யாருமா நீங்க? வீட்டு வேலைக்கு வந்திருக்கேங்க. நான் கேட்கவே இல்லையே. ஸ்ரீதருக்கு சொல்லியிருந்தேன். அவன் ஒரு வேளை அனுப்பியிருப்பான். ஓ, உள்ளவாமா. உன் பையனா? ஆமாங்கம்மா, என் பையன்தான். இவன் பேர் என்ன? இவன் பேரு பாண்டி, என் பேரு முத்தம்மா. உள்ளவா முத்தம்மா? ஆமா முத்தம்மா. ஏன் அவனுக்கு சட்டை போடல? அது ஒரு வேண்டுதல் அம்மா. எனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு 18 வயசு ஆற வரைக்கும் அவனுக்கு சட்டை போடாமையே வளர்ப்பேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா. குட். வேலை முடிஞ்சது நீங்க கிளம்புங்க. மிச்சதெல்லாம் நான் பேசிக்கிறேன். மந்த்ரா, இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் மீட்டிங் இருக்கு. வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு. சரிங்க. ஓகே? ஆகட்டும். பார்த்து பத்திரமா இரு. ஓகே? ஓகே. பாய். எதுக்கு இப்படி அடிக்கடி முன்னாடி வந்து நிக்கிற?
நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? புரியாத உனக்கு? எனக்கு எல்லாம் புரியுது, ஆனா உனக்கு தான் புரியல. மாடியில இருக்கிற ரூமுக்கு போகாதீங்கன்னா போகாதீங்க.